ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, 6ஆம் வகுப்பு வெற்றிகரமா சோசியல் சயின்ஸ் முடிச்சிட்டோங்க. இப்போ 7ஆம் வகுப்பு, ஸோ 7th தேர்ட் டேர்ம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேர்ட் டேர்ம்ல இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குடிமியல் மற்றும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளியல். இதை நம்ம பார்த்து இந்த வீடியோவை நம்ம முடிக்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ இத்தர 7th தேர்ட் டேர்ம் நம்ம முடிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் 8th புக் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஒரு 37 கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இதை நீங்க ஒரு டெஸ்ட் போர்டே அட்டன் பண்ணலாம். அப்படின்னா சார் இப்போதான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்றவங்க நீங்க அப்படியே என்ன பண்ணலாம், இந்த வீடியோ கூட நீங்க பார்த்து விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு எது? சூப்பர், 1848. பி தாங்க இதுக்கான ஆன்சர். 1848 தான் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்படுதுங்க. ஓகேங்களா? ஸோ ஜோதிராவ் பூலே, அதாவது சாவித்ரிபாயோட அந்த கணவரான ஜோதிராவ் பூலே, இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 1848 பெண்களுக்கான முதல் பள்ளியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து, முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே எங்கு தொடங்கப்பட்டது? முதல் மகளிர் பல்கலைக்கழகமான மகரிஷி கார்வே எங்கு தொடங்கப்பட்டது? சூப்பர், எங்கங்க? புனே. பி தாங்க இதுக்கான ஆன்சர். புனேல தான் என்ன பண்ணப்பட்டது, தொடங்கப்பட்டது. முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷி கார்வே பார்த்தோன்னா புனேவில் தான் தொடங்கப்பட்டது. அடுத்து தேர்ட் கொஸ்டின். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யார்? சூப்பர், யாருங்க? விஜயலட்சுமி பண்டிட். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். விஜயலட்சுமி பண்டிட் தான் முதல் மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் ஆவாங்க. ஸோ மத்திய அமைச்சரவையில் பெண் வகித்த முதல் பெண் விஜயலட்சுமி பண்டிட். ஸோ ஆன்சர் நான் வேகமாக சொல்கிற போல இருந்தால் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அட்டன்மெண்ட் கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்கலாம் பாருங்க, தவறானது எது? ஸோ 4 கூற்றுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எது தவறாக இருக்குன்னு பார்த்துட்டுங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆன்சர் எடுங்க, நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர். ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். எஸ், கரெக்ட் தாங்க. விஜயலட்சுமி பண்டிட் தான் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளோட பொது சபையில் முதல் பெண் தலைவராக இருந்திருப்பாங்க. ஸோ கரெக்டு தான். அடுத்து, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர். சுதந்திர இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் சரோஜினி நாயுடு. இதுவும் கரெக்டு தான். இந்தியாவில் முதல் பெண் பிரதமர். ஸோ இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி. இதுவும் கரெக்டு தாங்க. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரி பாத்திமா பிவி. இதுதாங்க தவறு. அப்போ இங்கே டி தான் தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி தான். ஓகே, ஏன்னா முதல் பெண் காவல்துறை அதிகாரி யாருன்னா கிரண் பேடி. கிரண் பேடி தான் முதல் பெண் காவல்துறை அதிகாரி. ஸோ பாத்திமா பிவி அப்படின்றவங்க உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி. ஸோ உச்சநீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பெண் நீதிபதி தான் பாத்திமா பிவி. அடுத்து, அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார்? அமைதிக்கான நோபல் பரிசை பெற்ற முதல் பெண் யார்? சூப்பர், அன்னை தெரேசா. சி தாங்க இதுக்கான ஆன்சர். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணி யாருன்னா அன்னை தெரேசா. அடுத்து 6th கொஸ்டின். எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யார்? சூப்பர், பச்சேந்திரி பால். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பச்சேந்திரி பால் தான் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண். அடுத்து 7th கொஸ்டின். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யார்? சூப்பர், அருந்ததி ராய். டி தாங்க இதுக்கான ஆன்சர். புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அருந்ததி ராய் அப்படின்றவங்க தான் வாங்கியிருப்பாங்க. அடுத்து, முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார்? முதல்
பெண் குடியரசுத் தலைவர் யார்? சூப்பர், பிரதிபா பாட்டீல். யாருங்க? சி தான் இதுக்கான ஆன்சர். பிரதிபா பாட்டீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பெண் குடியரசுத் தலைவர் ஆவார். அடுத்து 9வது கேள்வி. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார்? மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யார்? சூப்பர், மீரா குமார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மக்களவையில் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா யாருங்க? மீரா குமார். மீரா குமார் தான் வந்து முதல் சபாநாயகர், பெண் சபாநாயகராக இருந்திருப்பாங்க. உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி யார்? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் நான் அங்கேயே சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் வேகமாக எடுத்துருவீங்க. ஸோ பாத்திமா பிவி. யாருங்க? ஏ தான் இதுக்கான ஆன்சர். பாத்திமா பிவி தான் வந்து உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி. அடுத்து 11வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? சூப்பர், அன்னி பெசன்ட் அம்மையார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர். அடுத்து 12வது கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார்? இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யார்? சூப்பர், சுச்சித கிருபாலினி. யாருங்க? சி தான் இதுக்கான ஆன்சர். சுச்சித கிருபாலினி அப்படின்றவங்க தான் வந்து முதல் பெண் முதலமைச்சர். அடுத்து 13வது கேள்வி. இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? இந்தியாவின் முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யார்? காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பெண் காவல்துறை இயக்குனர் யாருன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. இவங்க தான் வந்து முதல் பெண் காவல்துறை இயக்குனர். அடுத்து 14வது கேள்வி பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை மற்றும் நிதி அமைச்சர். ஸோ இந்தியாவோட முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் பெண் நிதி அமைச்சராக பதவி வகித்தவர் யார்? சூப்பர், இவங்க இன்னும் பதவியில் இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். நிர்மலா சீதாராமன். சீதா வந்து இதுக்கான ஆன்சர், நிர்மலா சீதாராமன். அடுத்து 15வது கேள்வி. ஏகபோகி போட்டி என்ற சொல்லை குறிப்பிட்டவர் யார்? ஏகபோக போட்டி எனும் சொல்லை குறிப்பிட்டவர் யார்? சூப்பர், யாருங்க? சாம்பர்லின். சாம்பர்லின் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகபோக போட்டி அப்படின்ற வேர்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஏன்னா அந்த நூலோட பேரு ஏகபோக போட்டியின் கோட்பாடு அப்படின்றத அந்த நூலோட பேரு. அதனால ஏகபோக போட்டி அப்படின்ற வேர்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அடுத்து 16வது கேள்வி. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? சூப்பர், 1986. 1986 டிசம்பர் 24. 1986 டிசம்பர் 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 17வது கேள்வி. எத்தனை வகையான அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் உள்ளன? எத்தனை வகையான அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் உள்ளன? சூப்பர், எத்தனைங்க? 8 வகையான அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் வந்து உள்ளன. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். 8 வகையான அடிப்படை நுகர்வோர் உரிமைகள் உள்ளன. அடுத்து 18வது கேள்வி. மாவட்ட நீதிமன்றங்கள் டேஷ் மதிப்புமிக்க அளவிலான குறைகளை தீர்க்கிறது. ஸோ மாவட்ட நீதிமன்றங்களை பொறுத்தவரையிலும் எத்தனை லட்சம் மதிப்புக்கு மிக்கமான ஒரு குறைவான அளவுள்ள தீர்ப்புகளை வந்து தீர்க்குது அப்படின்னா 20 லட்சம் மதிப்பு மிக்க அளவிலான குறைகள். எவ்வளோங்க? ரூபாய் 20 லட்சத்தை விட குறைவா இருக்கக்கூடிய அந்த
மதிப்புமிக்க குறைகளை தான் வந்து என்ன பண்ணுது மாவட்ட நீதிமன்றங்கள் வந்து தீர்க்கின்றன. ஸோ இது 1 கோடி ரூபாயோட குறைவா இருந்தா அது மாநில அளவிலான நீதிமன்றங்களும், ஒரு கோடி ரூபாயோட அதிகமா இருந்தா தேசிய நுகர்வோர் நீதிமன்றங்களும் வந்து அதை தீர்க்கின்றன. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் தலைமையகம் எங்குள்ளது? தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமையகம் எங்குள்ளது? சூப்பர். எங்க? புதுடெல்லியில தான் வந்து காணப்படுதுங்க. பி தான் அதுக்கான ஆன்சர், புதுடெல்லி. அடுத்து 20வது கேள்வி. இருசக்கர வாகனம் இயக்கும் போது தலைக்கவசம் அணிய வேண்டும் என குறிப்பிடும் மோட்டார் வாகன சட்டம் எது? ஸோ இருசக்கர வாகனம் நீங்க அணிய போறப்போ ஸோ கண்டிப்பா நீங்க தலைக்கவசம் அணிய வேண்டும் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய மோட்டார் வாகன சட்டம் எது? சூப்பர். பகுதி 129 ஏதாங்க இதுக்கான ஆன்சர். பகுதி 129 தான் வந்து அதை குறிப்பிடுது. அடுத்து 21. குடித்துவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் என குறிப்பிடும் மோட்டார் வாகன சட்டம் எது? குடித்துவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் என குறிப்பிடும் மோட்டார் வாகன சட்டம் எது? சூப்பர். பகுதி 185 டி தாங்க இதுக்கான ஆன்சர். பகுதி 185 தான் வந்து குடித்துவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது குறிப்பிடுது. அடுத்து 22வது கேள்வி. ரகசா எனும் பாதுகாப்பு கருவி எதற்கு பயன்படுகிறது? சரி, ரக்ஷா எனும் பாதுகாப்பு கருவி எதற்கு பயன்படுகிறது? சூப்பர். இயந்திரங்களின் செயல்பாட்டை கண்காணிக்க. ஓகேங்களா? ஸோ இயந்திரங்களோட செயல்பாட்டை கண்காணித்து அந்த வாகனம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்கு தான் இந்த ரக்ஷா அப்படின்ற பாதுகாப்பு கருவி வந்து பயன்படுது. அடுத்து 23வது கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. சாலை பாதுகாப்பு வாரம் தேசிய அளவில் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? சாலை பாதுகாப்பு வாரம் தேசிய அளவில் எந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? சூப்பர். ஜனவரி மாதம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஜனவரி மாதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய பாதுகாப்பு வாரம் வந்து கொண்டாடப்படுகிறது. அடுத்து 24வது கேள்வி. இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் முதலாக கொண்டாடப்பட்ட வருடம் நம்ம பார்த்தோம். ஜனவரி மாதத்துல கொண்டாடுறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். அது எந்த ஆண்டுல இருந்து முதல்ல கொண்டாடப்பட்டது அப்படின்றதான் கேள்வி. 1989. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1989. 1989 இருந்து என்ன பண்ணப்படுது கொண்டாடப்படுது. அடுத்து 25வது கேள்வி. அப்படியே பொருளியலும் சேர்த்து நம்ம முடிச்சிடுறோம், ஏன்னா அது தனி வீடியோவை போகாம. ஆடம் ஸ்மித் வரி விதிப்பு கோட்பாட்டில் பொருந்தாதது எது? ஸோ ஆடம் ஸ்மித் வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு கோட்பாட்டில் ஒரு 4 வகையான கோட்பாடுகளை வந்து சொல்றாருங்க. அதுல எது பொருந்தாம இருக்கு? அவர் என்னென்ன கோட்பாடு சொல்றாரு? சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. அப்ப இங்க என்ன வரணுங்க? சிக்கன விதி அப்படின்னு வரணும். சிக்கன விதின்னு வரணும். அப்ப தேய்வு விதின்னு வரக்கூடாது. அப்ப டி தான் வந்து இங்க தவறா இருக்கு. சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. அடுத்து 26வது கேள்வி. வசூலிக்கப்பட்ட தொகை முழுவதும் அரசு கருவூலத்தின் இருப்பில் வைக்க வேண்டும் என குறிப்பிடும் விதி எது? ஸோ இந்த ஆடம் ஸ்மித் குறிப்பிட்ட 4 விதிகள்ல வரி வசூலிக்கப்பட்ட தொகை எல்லாமே எங்க இருக்கணுமா? அரசு கருவூலத்தோட இருப்புல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடக்கூடிய அந்த விதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? சிக்கன விதி. டி தாங்க இதுக்கான ஆன்சர். சிக்கன விதி தான் வந்து அதை குறிப்பிடுது. அடுத்து 27வது கேள்வி. வரி விதிப்பு வகைகளுடன் பொருந்தாதது எது? ஸோ வரி விதிப்பு வகைகள் வந்து பார்த்தா 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ப்ரொபோஷனல் டெஸ்ட், அதாவது விகிதாச்சார விதி, ப்ராக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க வளர் வீத வரி, அடுத்து ரெக்ரெசிவ் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தேய்வு விதி. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுல எது பொருந்தாது? சமத்துவ வரி வந்து பொருந்தாது. அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து, ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது. ஸோ ஒருத்தரோட வருமானம் அதிகரிக்க அதுக்கேற்றாப்புல என்ன பண்ணும்? அவங்களோட வரி விகிதமும் அதிகரிச்சுக்கினே போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி எது அப்படின்னு பார்த்தோன்னா வளர் வீத வரி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ஒருத்தரோட வருமானம் அதிகரிக்க அதற்கேற்ற அவங்களோட வரியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதி வந்து பார்த்தோன்னா வளர் வீத வரி. அடுத்து 29வது கேள்வி. நேர்முக வரியுடன் தொடர்பற்றது எது? நேர்முக வரியுடன் தொடர்பற்றது எது? ஸோ அது நேரடியாக தனியார் நிறுவனமோ இல்லை ஒரு தனிநபரோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்தினா அதை நம்ம நேர்முக வரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதை பொறுத்தவரைக்கும் சொத்து வரி, தனியார் சொத்து வரி, வருமான வரி,
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நேர்முக வரியில் வரக்கூடியது. ஆனால் சேவை வரி வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக வரியில் வராது. அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். மறைமுக வரியுடன் தொடர்பற்றது எது? சூப்பர். சேவை வரி இது வந்து ஒரு மறைமுக வரி. அடுத்து விற்பனை வரி இதுவும் ஒரு மறைமுக வரி. கலால் வரி இதுவும் ஒரு மறைமுக வரி. ஸோ நிறுவன வரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வராதுங்க. ஓகேங்களா? அப்போ எது இதுக்கான ஆன்சர்னா டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். நிறுவன வரி வந்து இங்கே வராது. அடுத்து 2003 முதலில் மதிப்பு கூட்டு வரி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? 2003 மதிப்பு கூட்டு வரியை, அதாவது வேட், வேல்யூ ஆடட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரி வந்து 2003 எங்கு முதலில் அறிமுகம் செய்யப்பட்டது? எங்கங்க? ஹரியானா. சீதா இதுக்கான ஆன்சர். ஹரியானாவில் தான் வந்து முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 32வது கேள்வி பாருங்க. சரக்கு மற்றும் சேவை வரி எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சூப்பர். 2017 ஜூலை 1. ஸோ 2017 ஜூலை 1 இருந்தா வந்து கொண்டாடப்பட்டது. அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஜிஎஸ்டி வந்து 2017 ஜூலை 1 முதல் கொண்டு வரப்பட்டது. தூய்மை பாரத வரி எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ இந்திய அரசால தூய்மை பாரதத்தின் பெயரால் வந்து வசூலிக்கப்படக்கூடிய ஒரு வரி தான் தூய்மை பாரத வரி. இது வந்து 2015 நவம்பர் 15ஆம் நாள். எங்க இருக்கு பாருங்க? டீல இருக்கு பாருங்க. 2015 நவம்பர் 15ஆம் நாள்ல இருந்து என்ன பண்ணப்படுதுங்க? இது வந்து விதிக்கப்பட்டுள்ளது. 34வது கேள்வி. மறைமுக வரியுடன் தொடர்பற்றது எது? ஸோ மறைமுக வரியுடன் தொடர்பட்டதுன்னா இது நேரடியாக அரசாங்கத்துக்கு செலுத்த முடியாது. அதனால என்ன பண்ணலாம்? இந்த வரியை வேறொருத்தர் மேல நம்மளால என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். ஆமா, இது கரெக்டு தான். பொருள் மற்றும் சேவைகள் மீது விதிக்கப்படுகிறது. ஆமாங்க, ஒரு பொருள் மீதும் ஒரு சேவைகள் மீது என்ன பண்ணப்படுது? இது வந்து விதிக்கப்படுகிறது. இதுவும் கரெக்டு தான். பணவீக்கம் அழுத்தம் இல்லை. தவறுங்க. ஸோ மறைமுக வரியில பணவீக்கம் ஏற்படுறதுக்கான அழுத்தம் இருக்கு. நேர்முக வரியில தான் வந்து அந்த அழுத்தம் இல்லை. ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இங்க தவறா இருக்கு. சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 35வது கேள்வி. வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவே தொகையே செலவழிக்கப்படுவது. ஓகேங்களா? இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ குறைந்த அளவே செலவழிக்கப்படணும், முழுவதும் கருவூலத்தில் வந்து சேர்த்து வைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். எஸ், அந்த சிக்கன விதி. ஸோ சிக்கன விதி தான் வந்து இந்த கூற்றையும் வந்து என்ன பண்ணுதுங்க? சொல்லுது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? சிக்கன விதி. வளர்வீத வரிக்கு எதிராக அமைந்துள்ள வரி எது? ஸோ வளர்விகித வரினா ஸோ ஒருத்தரோட வருமானம் அதிகரிக்க அப்போ அதுக்கேற்ற வரி அதிகரிக்கத்தான் வளர்வீத வரின்னு பார்த்தோம். அதுக்கு எதிராக அமைந்திருக்குதுங்க தேய்வு வீத வரி. அப்போ டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். தேய்வு வீத வரி. 37வது கேள்வி. வருமான வரி என்பது டேஷ். வருமான வரி அப்படின்றது ஒரு நேர்முக வரியா, இல்லை மறைமுக வரியா, இல்லை ரெண்டுமேவா, இல்லை இவற்றில் எதுவும் இல்லையா? சூப்பர். வருமான வரி அப்படின்றது என்னதுங்க? நேர்முக வரி. ஏன்னா நேரடியாக என்ன பண்ணிடுவாங்க? அரசுக்கு செலுத்திடுவாங்க அப்படின்றதுனால நேர்முக வரி. அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம 7th தேர்ட் டேர்மும் உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது 8th புக்கு தான். ஒரு லெசனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு லெசனாக டெய்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புவியியல் பார்க்க போகிறோம், அதே போல் பாலிட்டியும் பார்க்க போகிறோம், அதே போல் எக்கனாமிக்ஸும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின அப்டேட் உங்களுக்கு நான் நாளைக்கு கொடுத்துட்றேன். ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து 8th புக்கு படிச்சுட்டு தயாராக இருங்க. தேங்க்யூ கைஸ்.